பாண்டியன் ஸ்டோர். ஈனம் கெட்ட குமாருக்கு சுகன்யா உதவி பண்ணி எப்படியாவது அரசியை குமார் கூட சேர்த்து வச்சு அது மூலிமா பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்கி பழனிக்குன்னு தனியாக சொத்தை பிரித்து சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுற சோனியாவையும் பாண்டிய குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிற குமாரையும் ராஜி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தரமான ஒரு செருப்படி பதிலடி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. பாண்டியன் ஸ்டோர். இங்கே அரசி குமாரை அங்கங்கே பார்த்து சிரிக்கிறாங்க. குமாரும் அரசியை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. அதோட குமார் அரசி நம்பர் வாங்கி நாம் நாளைக்கு கோயிலில் மீட் பண்ணலாமா அப்படின்னு நைட்டு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. அதை பார்த்து அரசியும் என்னங்க திருதுப்புன்னு இப்போலாம் கூப்பிட்றீங்க அப்படின்னு அரசியும் பதிலுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. இதை கோமதி பார்த்துறாங்க. அரசி என்ன பண்ணுற, இந்த நேரத்தில் ஃபோன் ஓடிட்டுருக்க, வச்சுட்டு படு கம்முன்னு அப்படின்னு சொல்ல அரசியும் இல்லைம்மா ஃப்ரெண்டுக்கிட்ட தாம்மா அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சிடுறாங்க. இருந்தாலும் திரும்பவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு மெசேஜ் வருது. அப்போ தான் நம்ம சரவணு என்ன சவுண்டு இது அப்படின்னு கேட்டு கதவு திறக்காரு. திறந்ததும் அரசி ஃபோனை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு படுத்துடுறாங்க. இங்கே நம்ம சரவணும் பார்க்குறாங்க. யார் ஃபோனு, யாரும் இல்லை போல். சரி, நமக்கு தான் ஏதோ தூக்கரங்கத்தில் கனவாக இருக்கும் போல் அப்படின்னு இங்கே நம்ம சரவணன் திரும்புகிறாங்க. அப்போது கரெக்டாக பழனியும் அவருடைய மனைவி சுகன்யாவும் 2 பேரும் ரூமில் பேசிக்கிறது இங்கே லைட்டாக சரவண காதில் விழுது. சுகன்யா பழனியை பார்த்து சும்மா இருக்கா கொரட்டை விட்டுட்டு இருக்கீங்க, அப்படி என் தூக்கத்தை கெடுக்குறீங்க, எனக்கு இந்த வீட்டில் எந்த வசதியுமே இல்லை, இந்த ரூமில் இது பெட்டான்னு கேட்குறேன், செங்கல் அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது, இந்த ரூமே எனக்கு பிடிக்கல, நானே போனால் போதும் சகிச்சுக்கிட்டு தூங்குறேன், அந்த தூக்கத்தையும் தூங்க விடாமல் இப்படி கொரட்டு விட்டு எதுக்கு என் பாவத்தை வாங்கி கொட்டிக்கிறீங்க அப்படி இப்படின்னு இங்கே சுகன்யா பழனியை கத்திகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சரவணை லைட்டாக கேட்குறாரு. கேட்டுட்டு மாமா ரொம்ப பாவமாச்சு அப்படின்னு ரூமுக்குள்ளேயும் போயிடுறாங்க. இங்கே அடுத்த நாள் நம்ம குமார் சொன்ன மாதிரியே அரசிக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி கோயிலுக்கு வரிய அரசி அப்படின்னு கேட்க இங்கே அரசியும் பார்த்துட்டு வரேன் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம சுகன்யா கேட்டுறாங்க. ஓ 2 பேரும் கோயிலுக்கு போகிறீங்களா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்க. இருந்தாலும் கோயிலுக்கு போகும்போது யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நேராக குமாரை பார்க்க போகிறாங்க. பார்க்க போன சுகன்யா, குமார் இது மாதிரி அரசி எப்படியும் உன்னை பார்க்க வருவா, ஆனால் வரும்போது அவளை முக்காடு மாதிரி எதுனா போட்டு வர சொல்லு, ஏன்னா ஒரு வேளை வீட்டில் யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும், நீ அவளை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் 2 பேரும் ரொம்ப பத்திரமா இருக்கணும், புரியுதா? சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. இந்த மாதிரி அடிக்கடி அவளை வெளியில் அழைச்சிட்டு போயிட்டு அவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடு, அப்போ தான் அவள் மயங்குவா. பார்த்து குமார் அப்படின்னு சுகன்யா குமார்கிட்ட பேசிட்டு வரத நம்ம ராஜி பார்த்துறாங்க. என்ன இது, இவங்க எதுக்கு அவன்கிட்ட போய் பேசிட்டு வராங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு ராஜி பார்க்குறாங்க. பார்த்தா இங்கே அரசி கிளம்பிட்டு இருக்காங்க. கரெக்டாக சுகன்யாவும் அரசியை பார்த்துட்டு அரசி என்ன பண்ணுறா அப்படிலாம் பார்த்துட்டு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே ராஜிக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. என்ன இது, ஒன்றும் புரியலையே, இவங்க எதுக்கு குமாரை போய் பார்த்தாங்க, திரும்ப ஓடி வந்து இங்கே அரசிகிட்ட வந்துட்டு ஏதோ எட்டி பார்த்துட்ருக்காங்களே, என்ன நடக்குது அப்படின்னு ராஜி பார்த்துட்ருக்காங்க. சுகன்யா கிட்டக்க போயிட்டு அரசி இங்கே பாரு, நீ எங்கே போகிறன்னு எனக்கு தெரியும், கோயிலுக்கு தானே போகிற, குமாரை பார்க்க தானே போகிற அப்படின்னு இங்கே சுகன்யா கேட்க அரசி ஒன்று ஐயோ சித்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு எனக்கு தெரியும் அரசி, நீ குமாரும் ஒருத்தவங்க காதலிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீ கோயிலுக்கு தான் போகிறேங்கிறத கூட குமார் என்கிட்ட சொல்லிட்டான். நான் அந்த வீட்டில் இருந்த 2 நாளில் குமார் உன்னை பற்றி எவ்வளோ பேசினான் தெரியுமா, உன்னை பற்றி தான் பேசியிருந்தான், உன்னை அவனுக்கு அவ்வளோ பிடிக்குது, நீயும் அவனை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். ஸோ 2 பேரும் போயிட்டு மனசை விட்டு பேசுங்க, ஆனால் போகும்போது என்ன பண்ணுற, தலையில் முக்காடு போட்டுட்டு மூஞ்சல் நல்லா கவர் பண்ணிட்டு போ, உங்கள் வீட்டில் அவங்க நடந்து பார்த்துட்டாங்கன்னா தேவையில்ல பிரச்சனை ஆகிடும், புரியுதா அப்படின்னு சூனியா சொல்லவும் இது ராஜி கேட்டுறாங்க. என்ன அப்படியா, அரசியும் குமார் லவ் பண்ணுறாங்களா, வாய்ப்பே இல்லை, இது நடக்கக்கூடாது அப்படின்னு சுகன்யா அந்த பக்கம் போனதுக்கப்புறமா இங்கே ராஜி வந்து அரசிக்கிட்ட அரசி இங்கே பாரு, ஏன் எதுக்குன்னு கேட்காத, நான் சொல்கிறது மட்டும் நீ செய்ய போதும், உனக்கு இப்போது வயிறு வலிக்குது, அதனால் என்னால் எங்கேயும் வர முடியாது, எனக்காக நீங்கள் போய் கொஞ்சம் சொல்லிவிடுங்க அப்படின்னு மட்டும் சுகன்யா சத்திக்கிட்ட சொல்லு. எதுக்காக, ஏன் நீ இப்படி சொல்கிறீங்க ராஜி, அரசி நான் சொல்கிறது மட்டும் கேளு எனக்காக ப்ளீஸ் அரசி அப்படின்னு சொல்லிட்டு ராஜி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. உடனே சோனியாவும் இந்த அரசி பூ வச்சுக்கோ, பூ வச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல, ஆண்டி என்னாச்சு, இல்லை எனக்கு ஒரு மாதிரி வயிறு வலி இருக்கிற மாதிரி இருக்குது, என்னால் இன்றைக்கி போக முடியாது, நான் நாளைக்கு போகிறேனே, ஐயோ அரசி பாவண்டி அவன் புள்ள ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுவான், நீ லைட்டாக
பொறுமையாக போயிட்டு வாயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அத்தை, இதெல்லாம் சுத்தமாக முடியல, நீங்கள் சொல்லிவிடுங்க, நான் நாளைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி உட்காந்துறாங்க. உடனே சுகன்யா, என்ன இது திட்டம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா போகிறாங்க. பார்த்தா குமாரை காணோம். குமார் தெருவில் இருக்கிற கோயில் முனையில் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா அங்கே பார்க்க போகிறாங்க. கரெக்டாக அப்போது நம்ம ராஜ் வெளியே வந்து அரசி அழைச்சிட்டு நிலாப்பிரண்டியே போகிறாங்க. பார்த்தா இங்கே சுகன்யா போயிட்டு குமாரை பார்க்குறாங்க. குமார் ஒன்று, என்ன சித்தி எங்கே அரசி வரலையா அப்படின்னு கேட்க, இல்லை குமார், அவள் மிஸ் ஆகிட்டா. ஏன் என்னாச்சு? திடீர்னு வயிறு வலிக்குன்னு சொல்லி வரலன்னு சொல்லிட்டா. குமார், அதுக்காக நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எப்படியும் அரசி மனசை பேசி உன் பக்கம் மாற்றிடுவேன், புரியுதா? நீ அவளை எப்படியாவது உங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அவளை கல்யாணம் பண்ணி அது மூலிமா இந்த பாண்டி குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும், அதை மட்டும் மறந்துடாத அப்படின்னு சோனியா சொல்ல, அதை கேட்டு இங்கே அரசி செம்ம ஷாக்காக வராங்க. அண்ணி இரு அப்படின்னு சொல்லவும் குமாரண்ணே, என்ன சித்தி என்ன நீங்கள் இதுக்கு புதுசு, ஆனால் நாங்கள் புதுசு இல்லை. நான் ஆரம்பத்துலேயே அரசியை காதலிக்க ஆரம்பித்ததுக்கு காரணமே அதுதான் சித்தி. அவளை பழி வாங்கணும், அவன் மூலிமா அந்த பாண்டினை பழி வாங்கணும். எப்போ பார்த்தாலும் வெறப்பாக சுற்றிட்டு இருக்கானல்ல அவனுங்க எல்லாரையுமே இந்த அரசியை கல்யாணம் பண்ணி வச்சு இவளுக்கு கொடுக்குற டார்ச்சரில் அவனுங்களாம் கூனி குறுக்கி எங்கள் காலில் வந்து விழணும். அதுக்காக தானே நாங்கள் இதெல்லாம் பண்ணுறது. அது என்றைக்கும் மறக்க மாட்டேன் சித்தி அப்படின்னு குமார் சொல்ல, அப்போ தான் அரசிக்கு குமாருடைய உண்மையான முகம் புரியுது. உடனே அரசி ராஜத்து கையை விட்டுட்டு போயிட்டு நேராக போகிறாங்க. அடைச்சி, நீலாம் ஒரு மனுஷனடா, உன்னை போய் நான் விரும்பினேன் பாரு, என்னை இதுக்கு தான் சுற்றி வந்தியா? விரும்புகிறேன்னு என்னையும் என் குடும்பத்தையும் பழி வாங்கிறதுக்கு எப்படியாப்பட்ட திட்டம் போட்டிருக்க பார்த்தியா? சி, உன்னை போய் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமாகடா அப்படின்னு சொல்ல, ஐயோ அரசி, நீ தப்பாக பண்ணிச்சிக்கிட்டேன், நான் சும்மா சித்திக்காக அப்படி பேசினேன். ஓ அப்படியா? இதுக்கு முன்னாடி சொல்கிற கதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் என்ன முட்டாள் நினச்சியா? இல்லைடா, இதை மட்டும் போய் எங்கள் அண்ணன்ட்டையோ எங்கள் அப்பாட்ட சொல்லணும்னு வச்சுக்கேன், உன்னை இதே இடத்துலையே கண்டனமாக வெட்டி போட்டுருவாங்க, புரியுதா அப்படின்னு சொல்ல, நிப்பாட்ரி, என்னடி சும்மா மிரட்டிகிட்டே இருக்க, போய் சொல்லு, போ உங்கள் அண்ணன்ட்ட போய் சொல்லு, நான் குமாரை காதலித்தேன், அவன் என்னை ஏமாச்சான்னு சொல்லு, அதனால் எனக்கு எந்த கவனம் இல்லடி அப்படின்னு சொல்ல, அரசி அப்படியே அதிர்ச்சி வராங்க. என்ன இவன் நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு. அரசி ஒன்று, வேணாண்டா, வார்த்தையை பார்த்து பேசு அப்படின்னு சொல்ல, என்னடி உனக்குலாம் வார்த்தை, என்ன வார்த்தை? இங்கே பாரு, நான் சொன்ன மாதிரி தான், உன்னை கல்யாணம் பண்ணி உன் குடும்பத்தை அசிங்கப்படுத்த விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லுவோம். அரசி ஒன்று, என்னை மீறி உன்னால் என்னை எதுவும் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்ல, என்னடி நானும் பார்த்துட்டு ரொம்ப வாய் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி குமார் அரசியை அடிக்க வாங்கும்போது டக்குன்னு கையை வந்து ராஜு பிடிக்கிறாங்க. சி, ஒரு பொண்ணை போய் அடிக்க போறியவங்களாம் வெக்கமாக இல்லை? காதல் அப்படிங்கிற பேரில் ஒரு பொண்ணோட குடும்பத்தை கெடுக்க நினைக்கிறியே, நீலாம் மனுஷனாடா அப்படின்னு சொல்லி குமார் தலைவர் விட்டு, நீ வா அரசி போகலாம் அப்படின்னு ராஜியை அரசி அழைச்சிட்டு போகிறாங்க. குமார் ஒன்று, என்னது இப்படி ஆகிடுச்சு, நம்ம திட்டம்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு குமார் நிற்க சூனியா அவனை பிள்ளை விடையாறாங்க. ஐயோ ராஜி, அரசி இங்கே பாருங்க, நான் குமாரோடைய எண்ணத்தை உங்களுக்குலாம் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் அங்கே வந்தேனே. இங்கே வந்து குமார்கிட்ட பேசும்போது தான் குமாருடைய உண்மையான எண்ணம் எனக்கே தெரிஞ்சது. அதனால் இந்த விஷயத்தை இதோட விட்டுருவோம், வீட்டில் சொல்ல வேணாம், உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் அண்ணனுக்கோ தெரிஞ்சால் கண்டிப்பாக பிரச்சனையாகும் அப்படின்னு சுகன்யா அப்படியே அண்டர் பிளேட் அடிச்சிடுறாங்க. இதை வந்து ராஜி பார்த்துட்டு, என்ன இது சித்தி உண்மையாக நல்லவங்களா கெட்டவங்களா? இவங்க இப்படி அப்படி ஆள் கிடையாது. இவங்க அங்கே பேசும்போது குமாருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுனாங்க, ஆனால் இங்கே வந்து என்னமோ நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்களே. சரி இருக்கட்டும், இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 3 பேரும் வீட்டுக்கு வராங்க. வரும்போது சூனியா கொல்லப்பக்கோழியாக வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அரசி ராஜு மட்டும் உள்ளே வரும்போது கோமதி பார்த்துறாங்க. ஏய் நில்லுங்கடி, எங்கே போய்ட்டு வரீங்க 2 பேரும் இப்போது அப்படின்னு சொல்ல, இல்லைத்த அப்படின்னு ராஜு சொல்லவும் இங்கே ஒன்று அரசி, இல்லைம்மா கடைக்கு போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி மூஞ்சில் ஒரு மாதிரி இருக்குது? ஒன்றும் இல்லைதாம்மா, சும்மா கடைக்கு கூட போகக்கூடாதா அப்படின்னு கேட்க ராஜு ஒன்று, எதுக்கு அரசி இப்போ அம்மாட்ட கோவப்படுற? அம்மா சொன்னால் பதில் சொல்லு, அதை விட்டுட்டு சும்மா கோவப்படாத. அண்ணி நீங்கள் ஒன்றே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, என் அண்ணன் சின்ன குழந்தையா அப்படின்னு இங்கே அரசி ஆரம்பிக்க கோமதி ஒன்று, போதுண்டி அம்மா, இப்போ என்ன கேட்டுன்னு 2 பேரும் மல்லு இருக்கிறீங்க. 2 பேரும் நல்லா பேசுவீங்க, இல்லைன்னா 2 பேரும் திடீர்னு இப்படி சண்டை போட்டுப்பீங்க. நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்க வேணாம், உள்ளே போயிட்டு வேலை இருந்தால் பாருங்கள், இல்லையா 2 பேரும் உட்காந்து டிவி பாருங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிளம்பிடுறாங்க. இங்கே சோனியா ரூமுக்குள்ளே போயிட்டு, என்ன இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சோனியா தின்னு முழிச்சிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே ராஜி வந்து அரசி எப்படின்னு தப்பாக பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அரசிட்ட போய் பேசுகிறாங்க. ராஜி, நான் சொல்கிறது கேளு, அந்த குமார் நல்லவன் கிடையாது. அவன் எப்படியாவது உன்னை பேசி மயக்கி நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான். நீ கொஞ்சம் பார்த்து இரு அரசி, இந்த வயசு அப்படி, அதுக்காக நீ எந்த தப்பும் பண்ணிடாது. நான் பண்ண தப்புனா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறத நான் அனுபவிச்சிட்டேன். அதனால் சொல்கிறேன், உனக்குன்னு நல்ல குடும்பம் இருக்குது, நல்ல அண்ணனுங்க இருக்காங்க, அப்பா இருக்கார், அவரே பார்த்து நல்ல பையனாக உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். இந்த குமார்னு சொல்லலை, யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் பார்த்துரு அரசி அப்படின்னு சொல்ல,
அண்ணி நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணி, இனிமேல் கண்டிப்பாக தப்பாக பண்ண மாட்டேன் அண்ணி அப்படின்னு இங்கே அரசி ராஜியை கட்டுப்பிடிச்சிக்கிறாங்க. இங்கே சூனியா யோசிச்சுட்டு இருக்கும்போது பழனி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த பழனி, என்ன சூனியா என்ன பயங்கரமாக யோசிச்சுட்ருக்க? இந்த கட்டிலில் இருக்க மெத்தையை எப்படி மாற்றணும்னு யோசிச்சுட்ருக்கேன். இங்கே பாருங்கள், கடுப்பேற்றாமல் கம்முன்னு போயிருங்க, நானே கடுப்பில் இருக்கேன். ஐயோ சுகன்யா, ஏன் இப்படி கத்துற? ஏன் கத்தத்துடன் இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்க, ஐயோ சுகன்யா நீ வர கொஞ்சம் பொறுமையாக பேசு. நேற்று நைட்டு நீ பேசுனதை சரவணை கேட்டுட்டு என்கிட்ட வந்து கேட்டான், என்னாச்சு மாமா, உனக்கும் அத்தைக்கு வந்து பிரச்சனையா, ஏன் அத்தை அப்படி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சொல்கிறேன். ஓ அப்படியா, சொல்ல வேண்டியதானே என் பொண்டாட்டிக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்ட்டு. உங்கள் மாப்பிள்ளை கேட்ட உடனே நான் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கணுமா? இங்கே பாருங்கள், என்னால் அப்போல்லாம் இருக்க முடியாது. எனக்கு இந்த வீடு பிடிக்கல, இந்த ரூம் பிடிக்கல. எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்னை வச்சுக்கிட்டீங்கன்னா நான் அமைதியாக இருப்பேன், இல்லைனா இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சோனியா பேச பழனியால் ஒன்றுமே பதில் பேச முடியாமல் சட்டையை கழட்டி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு வெளியே வந்துடுறாரு. இங்கே சோனியா யோசிக்கிறாங்க, இந்த அரசியும் ராஜுவும் நம்ம பேசுகிறத போய் வீட்டில் இருக்க யார்கிட்ட சொல்லுவாங்களா? சொல்லி அது மூலமாக பிரச்சனை வருமா? அப்படி பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிக்கிறது? ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சோனியா இங்கே பயந்து போயிருக்காங்க.